ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் இடம் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் வந்திருக்கோம். காலைல 4 மணிக்கு எழுந்து 4:30 ரெடி ஆகி நம்ம கிளம்பி சீக்கிரமாக வந்துட்டுருக்கோம். என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன்னு பார்த்தா இப்போ 4:30 வந்துட்டா. அப்போ தான் லைனில் வந்து நின்றா எனக்கு வந்து டிக்கெட் இருக்குது. ஆனால் எல்லோரும் வராங்க. அதனால் வந்து 200 ஒன்று 400 ஒன்று போடணும் ஒரு 2 பசங்களுக்கு. அதனால் நம்ம வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் ஸ்டேடியம் அங்கே இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் ரோடே காலி ஆயிடுச்சு. காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு 4:30 போடுறேன். ராபிடோ காரனே காணும். 4:30 வந்துட்டு அப்புறம் வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து. பாருங்கள் செம ஃபயர் ஆகுது. உள்ளே போய்ட்டு நான் ஃபுல் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெளியோட்டமாக இது உள்ளே போய் நான் எடுக்கிறேன் பாருங்கள். இன்னும் டிக்கெட் கவுண்டரே ஓப்பன் ஆகல. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் 4:30. இந்தியா பஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்பா சரியாகுது சேப்பாக்கு. கைஸ் நான் ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து பாரத் ஆர்மி, அப்புறம் சச்சின் இருக்கிற அந்த பிக் ஃபேன் சொன்னல அவர், அப்புறம் இந்த இவர் கிரிக்கானந்தா யூடியூபர்லாம் வந்திருக்காங்க போல். அவர்லாம் அவ்வளோ கண்ணில் படல. முடியும் போது தான் எனக்கு கண்ணில் பட்டாங்க கிரிக்கானந்தா சார்லாம். பால் கண்ணுக்கே தெரியல கைஸ். இப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கும்போது பும்ரா சிராஜெல்லாம் போட்ட அப்புறம் ஜடேஜா ஒரு இப்போ வரும் பாருங்க. லாஸ்ட் பால் இறங்கி வந்து அடிக்க பாப்பா. ஜடேஜா தூக்கி போடு, ஸ்டெம் டு ஸ்டெம் போடு, வேற எதுவும் ட்ரை பண்ணாத. இந்த பால் விக்கெட் தான் நினைக்கிறேன். ஆனால் அடிக்க போய் விக்கெட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்களா விக்கெட்? இந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஆடியன்ஸ்லாம் ஃபயர் ஆகிட்டாங்க, நானும் ஃபயர் ஆகிட்டேன். வா அப்படியே அக்ரெசிவ் மோடில் ஆகிட்டாங்க. எல்லாருமே செம்ம கத்திட்டாங்க. எல்லாருமே ஹாப்பி. சொன்ன மாதிரியே ஜடேஜா வந்து தூக்கி போட்டார். அதுவும் இல்லாமல் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டார். அப்படியே கரெக்டாக கேட்ச் ஜஸ்பிரித் பும்ரா கையில். கைஸ் சர்ப்ரைசிங்காக பும்ரா சார் நம்மளை பார்த்து ஹாய் சொன்னாங்க. கைஸ் நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் விக்கெட் எடுத்தப்பறம் எல்லா ஃபேன்ஸு எல்லாருமே சேர்ந்து எப்படி சந்தோஷமாக அவ்வளோ கொண்டாடுறாங்க பாருங்கள் நீங்கள். ஏன்னா வந்து எல்லா பிளேயர்ஸும் ஒன்று ஆகிட்டாங்க. ஃபேன்ஸும் எப்படி கத்துறாங்க பாருங்கள். அது வந்து நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கூட நல்லா சவுண்டு கேட்குறேன். ஏன்னா அது வீடியோ எடுக்க முடியல. அது விக்கெட் வந்த அப்புறம் தான் ரீப்ளே போடும்போது தான் எனக்கு வீடியோ எடுத்து முடிஞ்சிச்சு. நல்லா பாருங்கள் எப்படி இருந்தது. ஸ்டேடியமே சூப்பர் ஆகிடுச்சு ரவிச்சந்திர அஸ்வின் விக்கெட் எடுக்கும்போது. கமான் ஜட்டு, லைவ்லயே போட்டலாம் போட்டு லாஸ்ட் விக்கெட். கமான் முடிச்சிரு ஜட்டு, முடிச்சிருச்சு மேட்ச் முடிச்சிச்சு பாரு. லாஸ்ட் விக்கெட் எதுவும் ட்ரை பண்ணாத. புதுசாக தூக்கி போடு, ஸ்டெம் டு ஸ்டெம் போடு, டர்ன் பாரு. அதே பால் அதே சொன்ன மாதிரி தூக்கி போட்ட ஸ்டெம் டு ஸ்டெம்பு அதே மாதிரி டர்ன் பண்ணு. அவ்வளோதான். சூப்பர் ரோஹித் சர்மா, செம ரோஹித் சர்மா கேப்டன்சி வின்னு. அவ்வளோதான். 234க்கு 10 விக்கெட் போச்சு. ஆல் அவுட். சூப்பர் பேட்டிங் பாய் பங்களாதேஷ், செம்மையாக ஆடினீங்க. கைஸ் நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்குன்னா ரொம்ப எண்டு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வந்து கிரிக்கானந்தா சாரோட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கைஸ் நம்ம இப்போ யார் கூட இருக்குன்னு பாருங்க. கிரிக்கானந்தா பாருங்க. கைஸ் நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த மூமெண்ட்டை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பெரிய யூடியூபரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா இது யாருன்னு உங்களுக்கே தெரியும், கிரிக்கானந்தா. இவர் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் கிரிக்கானந்தான். 2.86 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஆள். கைஸ் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்க எனக்கு பெருமையாக இருக்குது. கைஸ் பாருங்க கைஸ், நான் அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ளஸ் வீடியோவை எடுத்துகிட்டு அப்புறம் பாருங்கள் நான் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். தளபதி ஜடேஜா, தளபதி.
கைஸ் அப்புறம் நம்ம வீடியோட எண்டு கிட்ட வந்துட்டோம். ஏன்னா நம்ம இப்போ ஜடேஜா சார் பேசுறது, அப்புறம் ரோஹித் சர்மா சார் பேசுறது அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டோம். கடைசியில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க வரல, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம். அதை தவிர்த்து ஃபேன்ஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்லா விளையாடிட்டாங்க. அப்புறம் வேறு தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் சில பல ஏதாவது கிளிப்ஸ் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். அதை கைஸ் அப்புறம் இந்த இடத்துல வந்து ரவிச்சந்திர அஸ்வின், அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து அவார்ட்ஸ் வாங்கி அப்புறம் மெடல்ஸ்லாம் வாங்கினாங்க. கைஸ் அப்புறம் ரிஷப் பண்ட் சார் வந்து பேசும்போது நீங்களே கேளுங்க, சென்னைக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இல்லை. It's a partnership and that's what exactly me and Gil did out there. Especially I feel like when you are batting with someone who you have a great relationship outside the field, it really helps. I'll tell you what people outside are saying. People outside are saying you're a very special talent and we showed that today. It was wonderful watching you play. Well done, Rishabh. Thank you sir. கைஸ் அப்புறம் இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பேசுனதுல இந்த வீடியோவில் இருக்குது. We see a little emotion there. No, definitely it was emotional because coming back I wanted to score each and every match which I couldn't do, but coming back to test cricket where I belong most is like enjoyed batting out there and just got a little bit of emotional, but you know, end of the day just being on the field gives me more pleasure than doing anything else. Did the situation affect the way you batted? Because when you came in, it was 34 for 3, became 144 for 6. கைஸ் இதோட நம்ம விளாக் முடிச்சிக்கலாம். ஏன்னா இதோட விளாக் முடிச்சிக்கலாம்னா இதோட நம்ம சேப்பாச்சோட விட்டு வெளியே போகிறோம். இதோட கேமராவில் ஆஃப் பண்ணுறோம். அதனால் இதோட நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதோட விளாக் முடிச்சிக்கலாம். கைஸ் நான் எதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதோட விளாக் முடிச்சிக்கலாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நம்ம வந்து விளாக் எடுத்து லென்த்தாக வீடியோ போயிட்டே இருக்கும். அதனால் ஷார்ட்டாக முடிச்சிங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இதோட முடிச்சிடலாம். சைனிங் அவுட். கிரிக்கெட்டர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.